யாருக்கு சொன்னோம் அது நம்ம காத்தா அதெல்லாம் இல்ல எதுல இருக்குது நம்மளுக்கு இருக்குது ஏரியால இருக்குது ஏ பிளாக் கோல்டு மைன்ஸ் இருக்குது மைன்ஸ் நம்மளுக்கு சொந்தமாக கொடுத்துருக்கானா இல்லை அதை சொந்தமாக்குன்றதுக்காக வீடு வீடாக இருக்கிற பிரச்சனைகளுக்காக கையெழுத்து வாங்கினா இருக்கிறோம். வீடுங்கிற வீடு உனக்கே சொந்தமாகணும்னு கேட்கறதுக்கு ஒரு அப்ளிகேஷனு, அதுக்கு நீ சைன் பண்ணுமா போடு. வசிக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, மாணவ செல்வங்கள் 10 மாத காலமாக கோலா தங்கவயலில் முதலாவது கோரிக்கை பணிபுரிந்து வீடுகளிலே வசித்து வரக்கூடிய அந்த தொழிலாளர் குடும்பங்களுக்கு அவரவர்கள் இது தங்கவயலுக்கு காப்பாற்றுறதுக்கான சார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த ஒரு முயற்சியில பண்ணுறாங்க. அதுக்கு நம்மலாம் எந்த அளவுக்கு கோஆபரேட் அன்புக்குரிய அருமை சகோதரர்கள், நல்ல ஒரு முயற்சியினை எடுத்து இந்த மைனிங்கை காப்பாற்ற வேண்டும். மக்களை இந்த சொந்த வீடுகளில் வசிக்கிற மக்களுக்கு சொந்தமாக வீடுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இத்தகைய ஒரு விஷயத்தை அநேக வாலிபர்கள் மைனிங்கில் வேலை செய்கிறோம் வேலை செய்யாதவங்க அத்தனை பேரும் ஒன்று கூடி நேற்றைய தினத்தில் ஒரு லெட்டரை கொடுத்து வீடு வீடாக வந்து நீங்கள் கையொப்பம் எழுத வேண்டும், போட வேண்டும். இந்த மைனிங்கை நாம் காப்பாற்ற வேண்டும், மைனிங் உள்ள மக்களை காப்பாற்ற வேண்டும். அதில் சில கோரிக்கைகளை கொடுத்து இருந்தார்கள். அது ரொம்ப முக்கியமான கோரிக்கை. இத்தகைய விஷயத்தில் பிஜேஎம்எல்ல காப்பாற்றாத விட்டோம். அது ரொம்ப பெரிய ஒரு இழப்பு. இப்போதான இருக்கிற டிஎம்எல்லையும் மைனிங்கையும் நாம் காப்பாற்ற வேண்டும். முக்கியமாக நம் பிரச்சனை தான் இது, நம் அன்றாட பிரச்சனை. நாம் பெங்களூர் செல்லுகிறோம், வசதி இல்லை. அதில் குறிப்பிட்டு இருந்தார்கள், வாகனத்தில் போகும்போது இடம் இல்லை, இடம் பிடிச்சுன்னு வந்துடுறாங்க, ஜனங்க தத்தளிக்குது, நின்று போறாங்க. இன்னும் அதிகமான போகியில் போட்டு மக்கள் போக வர ஒரு வசதியாக செய்ய வேண்டும். இன்னும் கோலா தங்கவயல் சீர்பட வேண்டும். கோலா தங்கவயல் பழமையாய் போய்விட்டு இதை கேட்க யாரும் இல்லை என்று ஒரு உரிமையோடு இருந்தோம். ஆனால் நேற்றைய தினத்தில் ஒரு புது உணர்ச்சி வந்தது எங்களுக்கு. ஐயா அவர்கள், தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் கடிதத்தை கொடுத்து நீங்கள் எல்லாம் 11:30 மணிக்கு ஒன்றை சேர்ந்து கையொப்பம் விட வேண்டும் என்று. இந்த விஷயத்திற்கு சவுத் பிளாக், சிஏ பிளாக், மற்ற எல்லா வட்டத்தின் சார்பிலும் நாங்களும் உங்களுக்கு கோஆபரேஷன் கொடுத்து உங்களோடு உதவியாக இருப்போம் என்று சொல்லி வாழ்த்துக்கள் வைத்து, உங்கள் முயற்சி வீணாக கூடாது, இன்னும் பல மடங்கு உயர வேண்டும். இன்னும் அநேக வாலிப பிள்ளைகள் சேர்ந்து கோஷம் எழுக்க வேண்டும். இந்த கேஜிஎஃப் பட்டணத்தை காப்பாற்ற வேண்டும். வழக்கறிஞர் இருக்கிறார், அவர் மூலயமாக சில விஷயங்களை கூட நடக்கலாம். ஆகவே தயவு கூர்ந்து இன்னும் அநேக மக்கள் சேர்ந்து இந்த கேஜிஎஃப்பை நாம் காப்பாற்றுவோம் என்று விஷயத்தில் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மக்கள் நன்றி. இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃபோரம் சார்பாக 1,00,000 கையெழுத்து இயக்கம் சவுத் பிளாக்கில் அமைந்துள்ள தென்பகுதி வள்ளி தேவானை முருகன் தேவாலயத்திலிருந்து இன்று கையெழுத்து இயக்கமானது தொடங்கப்பட்டிருக்கின்றது. இங்கே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சேவ் கமிட்டியின் சார்பாக இன்று முக்கியமாக இங்கே ஒரு 10-15 எஸ்டிபி எம்ப்ளாய்ஸ் இருக்கின்றார்கள். அவர்கள் கருத்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். முக்கியமாக சேவ் கமிட்டி
கேஜிஎஃப் உள்நோக்கமே தங்கவயல் மக்களுக்கு இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்ற நோக்கத்துடனே அரசியல் எந்த ஈடுபாடு இல்லாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தங்கவயல் மக்களுக்கு 140 ஆண்டு காலமாக தங்கவயலுக்கு உழைத்து இந்த நாட்டுக்கு செழுமையை தந்து தங்கத்தை தந்தவர்கள் தொழிலாளர்கள். பல்லாயிரம் தொழிலாளர்கள் இருந்த இந்த தங்கவயல் இன்று காடு போன்று காட்சியளிக்கின்றது. தங்கத்தை தந்த இந்த தங்கவயல் மக்களுக்கு அவர்களுக்கு சேர வேண்டிய செட்டில்மெண்ட் நிலுவைத் தொகை 26 ஆண்டுகளாகியும் தரப்படவில்லை. அவர்கள் உழைத்து வாழ்ந்த இந்த இடம் அவருக்கு இந்த வீடுகளை சொந்தமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், ஆஸ்பத்திரி, குடிநீர் மற்றும் இதர வசதிகளை செய்து தர வேண்டும் என்று சேவை கமிட்டியானது இன்று கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி 1 மாத காலம் ஆகின்றது. இன்று மறுபடியுமாக சவுத் பிளாக்கிலே தென்பகுதியிலே தொடங்கி இன்று இந்த கையெழுத்து இயக்கமானது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் எஸ்டிபிபி எம்ப்ளாயி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 6 வருடம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எவ்வளோ பேர் எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க. இது நீங்களே எடுத்துக்கிறீங்க. எங்களுக்கு கொஞ்சம் தயவுசெய்து மொத்தம் இங்கே வந்து இந்த மைன்ஸில் மட்டும், மைசூர் மைன்ஸில் மட்டும் 12,000 தொழிலாளி செய்திருந்தாங்க. ஒரே மைன்ஸில் மட்டும் 12,000 தொழிலாளி செய்திருந்தாங்க. இன்றைக்கி கடைசியாக இருக்கிறது கேவலம் 3,500 தொழிலாளி தான் கடைசியாக நாங்கள் மைன்ஸை மூடும் போது இருந்தது. இன்றைக்கி வந்து 1,500 தொழிலாளி தான் உயிரோடு இருக்கிறாங்க. 1,500 தொழிலாளி 2,000 தொழிலாளி செத்து கூட இந்த கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஒன்றும் எதுவும் செட்டில்மெண்ட் பண்ணல. 26 வருஷம் ஆண்டு எங்களுக்கு சோறு இல்லை, தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி எங்களுக்கு நிரந்தரமான ஒரு குடிக்க தண்ணி கிடையாதுங்க. இப்போ எல்லா இடத்துலையும் நிறையா எல்லாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு யாருமே பண்ணல. நீங்கள் இப்போ பண்ணியிருக்கிறீங்க. எங்களை நாங்கள் வரவேற்று எங்களுடைய தொழிலாளி அத்தனை குடும்பங்களுடைய சார்பாக உங்கள் இந்த வீடும் இல்லாத எங்களுக்கு வந்து வீடே நிரந்தரம் இல்லைன்றான். 2 வீடு கொடுத்ததே வந்து மைனிங் தான், கவர்மெண்ட் தான், மேனேஜ்மெண்ட் தான் கொடுத்தான். இப்போ அந்த 2 வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு கொடுத்தேன், 2 வீடுக்கு இது அதை நான் உங்களுக்கு கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. நான் நீங்களே வச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துக்கிறேன். எங்களுக்கு அந்த வீடு, எங்களுக்கு 2 வீடு எதுக்காக கொடுத்தான்னு சொன்னாக்கா, எங்களுக்கு அன்றைக்கி வந்து பெரிய ஃபேமிலி, அப்பா அம்மா தனியாக இருக்கட்டும், அவங்க இருக்கட்டும், அவங்களும் சேர்ந்தார். எங்கள் அப்பாவும் இங்கே தொழிலாளி தான், மைனிங் தொழிலாளி தான். அடுத்து நானும் வந்திருக்கேன். இப்போ எனக்கு வீடு இல்லாத இப்போ இந்த மேனேஜ்மெண்ட்டு 26 வருஷம் எங்களுக்கு அந்த பாதி அமௌண்ட்டு, பாதின்னு கூட சொல்ல முடியாது, 52% இன்னும் எங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகாதுங்குது. இந்த நாட்டை காப்பாற்றின இந்த கோல்டு மைன்ஸை இன்றைக்கி எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. நீங்கள் வந்துக்கிறீங்க, நாங்கள் வரவேற்று நாங்கள் உங்களோட ஒத்துழைப்பு, நீங்கள் எதுக்கு கூப்பிட்டாலே நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் வந்து அது உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருப்போம். தென்பகுதி தான் எப்பவுமே இங்கே நடந்துச்சுன்னு சொன்னாக்கா அது நிச்சயம் நிறைவேறன்னு சொல்லுவாங்க. இந்த தென்பகுதியிலே ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. இது கண்டிப்பாக வெற்றி நடக்கணும்ன்ட்டு நான் உங்களை கேட்டு, எங்களுக்கு நீங்களும் தொடர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு மக்களுக்கு அதை முடிச்சு கொடுங்க நான் நம்புகிறேன். இந்த பிஇ நம்பர் வந்து 121825. என்னுடைய பெயர் பன்னீர்செல்வம். 71 வயசு ஆச்சு. இந்த தங்கவயலில் பிறந்து இந்த தங்கவயலுக்கு பெருமைகள் உண்டு. இருந்தாலும் இன்னைக்கு சிறுமை பட்டுக்கொண்டு குடியிருக்க வீடு இல்லாமல், குடிக்க நீர் இல்லாமல், சுகாதாரம் இல்லாமல் இந்த அரசாங்கத்தால் 2 மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இரண்டுமே எங்களை கைவிட்ட நிலையில் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு இன்று நாங்கள் எல்லாம் வேதனைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. நீங்கள் எடுத்து இருக்கின்ற இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தங்கவயல் மண்ணை தின்று வளர்ந்தவர்கள் நாங்கள். இந்த மக்கள் இன்று படும் வேதனைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் இந்த மத்திய மாநில அரசுக்கு நீங்கள் எடுத்து செல்வதை நாங்கள் பாராட்டுகின்றோம். இந்த மாநில அரசும் மத்திய அரசும் எங்களுக்கு இந்த வீட்டை
குறிப்பாக வாழை வீடு சாப்பாட்டுக்கு நாங்கள் எப்படின்னா சாப்பிட்டுக்குவோம். வாழை வீடு தங்க வீடு, இந்த வீட்டை நிரந்தரமாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் நாங்கள் குறிக்கோளோடு குறிப்பாக இந்த வீட்டிற்காக போராடுவோம், உங்களுக்கு துணை நிற்போம். இது சத்தியம். இதை நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் எங்களுடைய உயிரை கொடுத்து உங்கள் பின்னால் நிற்போம் என்று உறுதி சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். மைனிங் தொழிலாளி, மைனிங் மேட்டு, இந்த தென்பகுதியில் பிறந்து தென்பகுதியில் வளர்ந்து இந்த கிட்டத்தட்ட 74 வயசாகுது. இந்த தென்பகுதியில் வந்து தங்க வயலில் வந்து குறிப்பாக தென்பகுதியில் பல தலைவர்களை பார்த்தோம், பல கட்சி தலைவர்களை பார்த்துருக்குறோம், எம்எல்ஏகளை பார்த்துருக்குறோம். எம்எல்ஏகள் உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த இடத்துல போராட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த தென்பகுதி தான் போராட்டத்தை ஆரம்பிக்கக்கூடிய முதல் இடம். அது யாருப்பா? கட்சி வீட்டுக்காரன்பா. அவனுங்க ஆரம்பித்தானுங்கப்பா, இது நல்ல மாதிரி போய் முடியும்பா. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நீங்கள்லாம் சேர்ந்து இந்த ஒரு முயற்சி எடுத்துருக்கிறீங்க. பல பேர் பல முயற்சி எடுத்துருக்கிறாங்க. ஆனால் அது எங்கே போய் நின்று இருக்குதுன்னு இதுவரை யாருக்கும் தெரியல. அது அப்படியே போயின்னு இருக்குது. ஏற்கனவே சேவ் கமிட்டி ஒன்று இருந்துச்சுங்க. அதுக்கு டிஎஸ் மணி தலைவரும் அண்ணன் பக்தவச்சலம் அண்ணன் தயாளன் கூட இருக்காங்க. பக்தவச்சலம் அதுக்கு செக்ரட்டரியாகவும் அது கன்வீனராக வந்து காரிதாஸ் இவர் சௌரிதாஸும் இருந்தாங்க. ரொம்ப நாள் அது சேவ் கமிட்டி நடந்துச்சு. அது ஒருத்தர் அந்த தலைமை தீவிரம் சரியில்லாததுனால ஒருத்தராக போனதுனால எங்கள் தொழிலாளி வர்க்கம், தொழிலாளி கஷ்டப்பட்ட தொழிலாளி பின்வாங்கிட்டான். எதுக்குமே அது தலைமை தாங்கக்கூடிய ஆள் இல்லாமல் தவிக்கிச்சு நிற்கிற இந்த நேரத்தில் தலைமை தாங்கி போராட்டம் நடத்தணும் வாங்கோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கிற தலைவர்கிட்ட நாங்களும் தவிச்சு நின்று தொழிலாளிகள் வீடு இல்லாமல், சுகாதாரம் இல்லாமல், முக்கியமாக ஹாஸ்பிட்டல் தண்ணி, இந்த தண்ணி வசதி, ஹாஸ்பிட்டல் வசதி, சுகாதார வசதி பண்ணியிருந்தாக்கா நாங்கள் இன்னும் நல்லா இருப்போம். நீங்கள் எடுத்துக்கிற முயற்சி காம்ரேட் இவரும் வந்திருக்காரு. நம்ம இந்த பக்கத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். பிறந்தோம் சிபிஎம்முடைய செக்ரட்டரி, அவரை வந்து வரவேற்கிறோம். எங்களுடைய தென்பகுதி சார்பாக, அது கோயில் சார்பாக. அப்படி இருக்கிற நேரத்தில் எங்களுடைய போராட்டம் அதுக்கு நாங்கள் எந்த காலத்துலையும் எப்போ கூப்பிட்டாலும் தயாராக இருக்கிறோம் வர்றதுக்கு. ஏன்னா இந்த போராட்டன்றது இவருக்கு நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர் இந்த மண்ணில் பிறந்து இதே இடத்துல பிறந்து வளர்ந்து போராட்டத்தில் குச்சி ஏந்தி வெளியே வந்து பெரிய தலைவர் இன்னும் இருக்கிறார். எங்களுக்கு வழிகாட்டி இவர் நிற்கிறார். அவரும் நாங்களும் ஒருத்த நாள் நாங்கள் நிற்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் இருக்கிற எல்லா முடிவுக்கும் எங்களை அழுக நாங்கள் வந்து இருக்கிற அத்தனை பேரும் கூட துணை இருப்போம் சொல்லி உங்களுடைய இதுக்கு நன்றி தெரிவிச்சு